இந்த வேதத்தை எடுங்க பாஸ்டர். இந்த வேதத்தை யார் வாசிக்கிறார்களோ, யார் அந்த பிடிக்கிறார்களோ, யார் அதன் பிரகாரம் நடக்கிறார்களோ அவர்களை கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் இந்த வேதத்தை நம்பி தூக்குறார்களோ, சுமக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் சுமக்கிறார் இல்லையா? ஆக உன் குடும்பத்துல யாரெல்லாம் இயேசுவை பற்றி கொள்ளுகிறீர்களோ, இந்த வேத வசன பிரகாரம் நடக்கிறீர்களோ அவருடைய வாழ்க்கைய உங்க வாழ்க்கையில ஒரு பொன்னான வாழ்க்கையாக மாறும். ஒரு வசனத்தை வாசிச்சு வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்துல 3வது வசனம். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாக இருக்கிறது. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாக இருக்கிறது. ஆகவே இதை எழுதியிருக்கிற ஒருத்தன் வாசிக்கிறான், அநேகர் கேட்குறாங்க. அதை யார் கடைப்பிடிச்சு நடக்கிறாங்களோ அவங்க தான் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள்லாம் யாரா? ஒரு நல்ல வீடு, நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், போதுமான வருமானம், குடும்பத்தை ஓட்டுற அளவுக்கு ஒரு சமாதானம், இப்படி எந்த குடும்பம் வாழுதோ அவன் பாக்கியவான், அவள் பாக்கியவதி, அவள் கொடுத்து வைத்தவள், அவள் மாராசி என்று சொல்லப்படும். ஏன்னா குடிக்காத புருஷன் கிடைச்சாலே அவ யாரு? மாராசி. ஒரு இடக்கு மடக்கு பண்ணாத பொண்டாட்டி கிடைச்சாலே அவ யாரு? பாக்கியவான் இல்லையா? இந்த நாட்டில் யாருடைய உள்ளத்தை கூட அறியலாமா, ஆனால் பொம்பளைங்க உள்ளத்தை அறியவே முடியாதான். இல்லையா? காட்டை நம்பலாம், சிங்கத்தை நம்பலாம், புலியை நம்பலாம், சீலை கட்டிய மாதவி நம்பினால் துந்தன பாட்டு பாடம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், புத்தி உள்ள சரியே வீட்டை கட்டுவாள். அப்போ இந்த வேதத்தில் எவனெல்லாம் வாசிக்கிறானோ அவனுக்கு தான் ஒரு நல்ல மனைவி அமையும், ஒரு குடும்பம் அமையும், ஒரு நல்ல பிள்ளைகள், சூதாடாத பிள்ளைகள், தண்ணி அடிக்காத பிள்ளைகள் பிறப்பாங்க, தகப்பன் பேரை எடுக்கிற நல்ல பிள்ளைகளாக வளருவாங்க. ஆகவே இதை வாசிக்கிற, இதை கேட்குற உங்களுக்கு சொல்லுகிறேன், நானும் என் குடும்பமும் இயேசுவை நம்பி சமாதானமாக இருந்தது போல நீங்களும் சமாதானமாக வாழ நான் ஜெபிக்கிறேன்.